டின்னர் செய்ய ரொம்ப அலுப்பாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபிக்கு தான் எந்த விதமான சைடிஷ்மே தேவையில்லை, சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம். இப்போ வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிடலாம். அடுத்ததாக 2 வெங்காயத்தை எடுத்து நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை போடுறதுனால வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சிட்டு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2ஆ பிரிச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதோட சென்டர்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த ரோலை 2 டிவைடடா பிரிச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற ஆனியன் சப்பாத்தி எடுத்து இதில் போட்டு இந்த சைடு 2 நிமிஷம் அந்த சைடு 2 நிமிஷம் போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல டின்னர் ரெடி. ஆனியன் சப்பாத்தி செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு எந்த விதமான சைடிஷ்மே தேவையில்லை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.